நண்பர்களே, இன்றைக்கி வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு பண்டிகைன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தீபாவளி பண்டிகை. இன்றைக்கி என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வெடி வெடித்து கொண்டாடுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய வெடிலாம் வெடிப்போம். அந்த வெடிலாம் பார்த்து பத்திரமா வெடிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சம்பவம் உண்டு. நான் இதில் ஒரு தழும்பு இருக்குதா, இந்த தழும்பு அந்த வெடி வெடித்ததுனால தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஓலை வெடி வெடிக்கும்போது இப்படி கைக்கு இடையில வச்சுக்கிட்டேன். கைக்கு இடையில வச்சுட்டு பத்தி இந்த கையில் வச்சுருந்தேன். ஒரு கையை வச்சு ரைட் ஹேண்ட் வச்சு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். பத்தி உடஞ்சி உள்ளே விழுந்து உடஞ்சோடனே அப்படியே இந்த இடம் போகிறோம். அப்படியே கொஞ்சம் வெடி நிறையா பட்டுட்டுது. ஆனால் சட்டை போட்டிருந்தேன், அதனால் ஒன்றும் செய்யலை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை, அமுட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் இந்த சில்வர் வெடி, அப்புறம் பெரிய பெரிய வெடிகள்லாம் சின்ன பசங்கள்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா சின்ன பசங்க இந்த முளத்த வெடி, அந்த சீனி வெடி அதை தான் தூக்கி தூக்கி எறிவாங்க. எரிஞ்சிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுல தேய்ச்சி குளிக்கணும். யாரும் தேங்காய் மற்ற எண்ணெய்லாம் தேய்க்க வேண்டாம். இந்த நல்லெண்ணெய் தான் அது உடம்புக்கு நல்லது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எலும்பை ஸ்ட்ராங் படுத்தும். அதனால் நல்லெண்ணெயில் தேங்க. அதுவும் இந்த 100 ml 50 mlலாம் குளிக்கிறவங்களுக்கு நீங்கள் குளிக்கவே வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள் குளிக்கிறீங்க. 1 லிட்டர் 300 தான் இருக்கும். நீங்கள் 300 350 தான் இருக்கும் 1 லிட்டரு. எனக்கெல்லாம் மண்டியில் எவ்வளோ முடி இருக்கு பாருங்க. எனக்கு 1 லிட்டரு 3/4 லிட்டராக நான் ஊற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோது எனக்கு தேவைப்படும். நான் உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சிடுவேன். நான் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பேன். அந்த ஸ்டோரியை கூட பாருங்கள். அது போன வருஷம் பண்ணது. இந்த வருஷம் இனிமேல் தான் குளிக்க போகிறோம். இன்றைக்கி காலையில் இப்போ தான் வயலுக்கு வந்துட்டு, இன்றைக்கி வேலை இல்லை, இன்றைக்கி லீவு தான். இன்றைக்கி தீபாவளி பண்டிகை, அதனால் ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் பார்த்து பத்திரமா வெடிங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன ஏதாச்சும் குளிங்க. இன்னொரு அருமையில் பார்க்கலாம் கைஸ்.